நிறைய பசங்க நிறைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் நான் ஈக்குவலா தான் சொல்றேன். ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்ந்திருப்பீங்க, உங்களை கூட்டு போயிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல தள்ளும் போது இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கலீஜா இருக்கும் போது உங்களால கொஞ்சம் கூட இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பழக்க வழக்கமே உங்களுக்கு வேற. நீங்க ஒரு டீசென்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு உறவும் ஒட்டுவரவும் இல்லாத வாழ்ந்திருக்காங்க இந்த குடும்பத்துல. ப்ராப்பர் பேரண்டிங் இல்ல, ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, ப்ராப்பர் ஹோம் இல்ல, ப்ராப்பர் ஹாஸ்டல் இல்ல, ப்ராப்பர் ஸ்கூல் இல்ல, எல்லாமே வஸ்டா வளர்ந்துருக்காங்கன்னா நீங்க இவங்களை அடாப்ட் பண்ணி உங்களை பாத்துக்கிற நிலைமையில தள்ளப்படுவீங்க. ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு கூட நம்ம வாழ்க்கை கொடுத்து அந்த பொண்ணை நம்ம வாழ்ந்துடலாம், இல்ல அந்த பையனோட வாழ்ந்துடலாம். ஆனா வேல்யூவே இல்லாத ஒரு குடும்பத்துல போய் எப்படிங்க வாழ முடியும்? ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு 4 நாள் போய் அவங்களை கைட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனா அதே பர்சனை கூட்டு வந்து உன் வீட்டுல பொண்டாட்டியா புருஷனா வாழணும்னா எப்படி? இப்போ தினமும் வந்து வீடை பூந்து திருடுறவங்க கூட போய் எப்படி ஒரு பையனால போய் வாழ முடியும்? அப்போ சில பேரால தான் சில பேர் கூட வாழ முடியும். அப்போ அவங்களோட வாழ்க்கை துணைவிய ஜோடிய அவங்களுக்கு சரியா பார்த்து கொண்டு கொடுக்க வேண்டியவங்க யாரு? பெரியவங்க.